நான் இப்போது பாதுகாப்பு அமைச்சர், தலைமை தளபதி மற்றும் மொசாட் தலைவருடன் ஒரு சந்திப்பை முடித்துள்ளேன். போரின் தொடர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை நான் வழங்கியுள்ளேன். நேற்று நாம் சர்வாதிகாரி கமனேயியை ஒழித்து கட்டினோம். அவருடன் சேர்த்து அடக்குமுறை ஆட்சியின் முக்கிய பிரமுகர்களில் பலரையும் நாம் அழித்தோம். எங்கள் படைகள் இப்போது தெஹ்ரானின் இதய பகுதியில் மிகுந்த வலிமையுடனும் அதிகரித்து வரும் சக்தியுடனும் செயல்பட்டு வருகின்றன. இது வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக வலுப்பெறும். ஆயினும் இவை வேதனையான நாட்கள். நேற்று தெல் அவீவிலும் இப்போது பெட்ஷெம்ஷிலும் நாம் அருமையான மக்களை இழந்துள்ளோம். என் இதயம் அந்த குடும்பங்களுடன் உள்ளது. இஸ்ரேலின் அனைத்து குடிமக்களின் சார்பிலும் காயமடைந்தவர்களுக்கு விரைவான குணமடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு முக்கியமான போரில் ஈடுபட்டுள்ளோம். இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் முழு சக்தியையும் இந்த போரில் ஈடுபடுத்துகிறோம். நமது இருப்பையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்துகிறோம். ஆனால் இந்த போரில் அமெரிக்காவின் உதவியையும் எனது நண்பர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் நாம் இணைத்துள்ளோம். இந்த கூட்டு சக்தியே எனக்கு 40 ஆண்டுகளாக நான் செய்ய விரும்பியதை செய்து அனுமதிக்கிறது. பயங்கரவாத ஆட்சியை முற்றிலுமாக நிலைகுலைக்கச் செய்வது. நான் வாக்களித்தபடியே செய்வோம்.